யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம். எபேசு சபைக்கு இயேசுவின் நிருபம். எபேசு சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது. தனது வலது கையில் 7 நட்சத்திரங்களை ஏந்திக் கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவுகிறவர் உனக்கு இதனை கூறுகின்றார். நீ என்ன செய்கிறாய் என்று எனக்கு தெரியும். நீ கடினமாக வேலை செய்கிறாய். உன் செயல்களை நீ விட்டு விடுவதில்லை. கெட்ட மக்களை நீ ஏற்றுக்கொள்வதில்லை என்று எனக்கு தெரியும். உண்மையில் அப்போஸ்தலர்கள் இல்லாமல் வெளியே தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லி திரிபவர்களை நீ சோதனை செய்கிறாய். அவர்கள் பொய்யர்கள் என்பதை கண்டுபிடித்திருக்கிறாய். நீ விலகிப் போகாமல் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருக்கிறாய். நீ என் நிமித்தம் துன்பங்களை தாங்கிக் கொள்கிறாய். இவற்றை செய்வதில் சோர்வு இல்லாமலும் இருக்கிறாய். ஆனால் சில காரியங்களில் உன்மேல் எனக்கு குறை உண்டு. நீ துவக்க காலத்தில் கொண்டிருந்த அன்பை இப்போது விட்டுவிட்டாய். எனவே விழுவதற்கு முன்பு எங்கிருந்தாய் என்பதை நினைத்துப் பார். உன் மனதை மாற்றிக்கொள். துவக்க காலத்தில் செய்தவைகளை தொடர்ந்து செய். நீ மாறாவிட்டால் நான் உன்னிடம் வந்து உனது விலக்கு தண்டை அதனிடத்தில் இருந்து நீக்கிவிடுவேன். ஆனால் நீ செய்கிறதில் சரியானவையும் உண்டு. நான் வெறுப்பதைப் போலவே நீ நிக்கோலாய்கள் செய்வதை வெறுக்கிறாய். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்வதை கேட்கிற யாவரும் கவனிக்க வேண்டும். வெற்றி பெறுகிறவனுக்கு தேவனுடைய தோட்டத்தில் உள்ள ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிடும் உரிமையை நான் கொடுப்பேன். ஸ்மிர்னா சபைக்கு இயேசுவின் நிருபம். ஸ்மிர்னா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது. துவக்கமும் முடிவுமாயிருக்கிறவர் இவைகளை உனக்கு கூறுகின்றார். அவர்தான் இறந்து மரணத்தில் இருந்து மீண்டும் உயிருடன் எழுந்தவர். உங்கள் துன்பங்களை நான் அறிவேன். நீங்கள் ஏழைகள் என்பது எனக்கு தெரியும். ஆனால் உண்மையில் நீங்கள் செல்வந்தர்கள். தம்மை தாமே யூதர்கள் என்று அழைத்துக் கொள்கிறார்கள். உங்களை பற்றி சொல்ல கெட்ட செய்திகளை நான் அறிவேன். ஆனால் உண்மையில் அவர்கள் யூதர்கள் அல்ல. அவர்கள் சாத்தானின் கூட்டத்தினர். உங்களுக்கு நிகழ்வதை குறித்து அச்சப்பட வேண்டாம். பிசாசு உங்களில் சிலரை சிறையில் போடுவான். அவன் உங்களை சோதிப்பதற்காகவே அவ்வாறு செய்கிறான். நீங்கள் 10 நாட்கள் துன்பப்படுவீர்கள். ஆனால் இறக்க வேண்டியதாக இருந்தாலும் உண்மையானவர்களாக இருங்கள். நீ இறுதி வரை உண்மையாயிருந்தால் ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். சபைகளுக்கு ஆவியானவர் கூறுவதை கேட்கிற யாவரும் கவனிக்க வேண்டும். ஜெயம் பெறுகிறவன் எவனோ அவன் 2வது மரணத்தினால் பாதிக்கப்பட மாட்டான். பெர்கமு சபைக்கு இயேசுவின் நிருபம். பெர்கமு சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது. இரு பக்கமும் கூர்மையான வாளை கொண்டிருக்கிறவர் இதனை உங்களுக்கு கூறுகிறார். நீ எங்கே வாழ்கிறாய் என்று எனக்கு தெரியும். சாத்தானுடைய சிம்மாசனம் இருக்கிற இடத்தில் நீ இருக்கிறாய். ஆனால் நீ எனக்கு உண்மையானவனாய் இருக்கிறாய். அந்திப்பாசின் காலத்திலும் என் மீதுள்ள உன் விசுவாசத்தை நீ மறுத்ததில்லை. அந்திப்பா எனது உண்மையுள்ள சாட்சி. அவன் உங்கள் நகரத்தில் கொல்லப்பட்டான். உங்கள் நகரம் சாத்தானின் வாழுமிடம். ஆனாலும் உங்களுக்கு எதிரான சில காரியங்கள் என்னிடம் உண்டு. உங்கள் கூட்டத்தில் உள்ள சிலர் பிலேயாமின் உபதேசத்தை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். பிலேயாம் இஸ்ரவேலை பாவத்துக்கு வழிநடத்த பாலாக் என்பவனால் பலவந்தப்பட்டவனாவான். இதனால் அவர்கள் விக்கிரங்களுக்கு படைக்கப்பட்டதை உண்டு பாலியல் பாவங்களும் செய்தனர். இது போலவே உங்கள் கூட்டத்தில் நிக்கோலாய் மதத்தவர்கள் போதகத்தை பின்பற்றுவர்களும் இருக்கிறார்கள். எனவே உங்கள் மனதை மாற்றிக்கொள்ளுங்கள். மாறாவிட்டால் நான் விரைவில் உங்களிடம் வருவேன். என் வாயின் வாளால் அவர்களோடு போரிடுவேன். சபைகளுக்கு ஆவியானவர் கூறுவதை கேட்கிற யாவரும் கவனிக்க வேண்டும். ஜெயம் பெறுகிறவனுக்கு நான் மறைவான அண்ணாவை கொடுப்பேன். அதோடு அவர்களுக்கு வெள்ளை கல்லையும் கொடுப்பேன். அக்கல்லில் புதிய பெயர் எழுதப்பட்டிருக்கும். ஒருவருக்கும் அந்த பெயர் தெரியாது. கல்லை எவன் பெறுகிறானோ அவன் ஒருவனே அந்த புதிய பெயரை அறிந்து கொள்வான். தியாத்ரா சபைக்கு இயேசுவின் நிருபம். தியாத்ரா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது. தேவனின் குமாரன் இவற்றை கூறுகிறார். அவர் ஒருவரே அக்கினி போல ஒளிவிடும் கண்களையும் பிரகாசமான வெண்கலம் போன்ற ஒளி தரும் பாதங்களையும் கொண்டவர். அவர் உனக்கு சொல்வது இதுதான். நீ செய்கின்றவற்றை நான் அறிவேன். நான் உன் அன்பையும் விசுவாசத்தையும் சேவையையும் பொறுமையையும் அறிவேன். துவக்க காலத்தை விட இப்போது நீ அதிகமாக செய்வதை நான் அறிவேன். எனினும் உனக்கு எதிரான சில காரியங்கள் என்னிடம் உள்ளன. எசபேல் என்னும் பெண்ணுக்கு தனது விருப்பம் போல வாழ நீ இடம் கொடுக்கிறாய். அவள் தன்னை தீர்க்கதரிசி என்கிறாள். அவள் தன் உபதேசத்தால் என் மக்களை என்னை விட்டு தூரமாக்குகிறாள். அவளால் அவர்கள் பாலியல் பாவங்களை செய்கிறார்கள். மற்ற விக்கிரங்களை படைத்தப்பட்டதை உண்கிறார்கள். அவள் தன் மனதை மாற்றிக்கொள்ளவும் தன் பாவங்களில் இருந்து விலகவும் நான் அவகாசம் கொடுத்தேன். ஆனால் அவள் மாற விருப்பமில்லை. எனவே அவளையும் அவளோடு பாவம் செய்தவர்களையும் நான் அவளோடு படுக்கையில் எரிந்து அவர்களை மிகவும் வருந்தச் செய்வேன். அவளுடைய செய்கைகளிலிருந்து அவர்கள் மாறாவிட்டால் நான் இப்பொழுதே இதனை நிகழ்த்துவேன். அவளை பின்பற்றுவர்களையும் நான் கொல்வேன். அப்பொழுது எல்லா சபைகளும் நான் மக்களின் எண்ணங்களையும் உணர்வுகளையும் அறிந்து கொள்வர் என்பதை அறிவார்கள். உங்களில்
ஒவ்வொருவருக்கும் உங்கள் செயல்களுக்கு ஏற்ற பலன் தருவேன். ஆனால் தியாத்ராவில் உள்ள மற்றவர்கள் சிலர் அவளது போதகத்தை பின்பற்றவில்லை. அவர்கள் சொல்லும் சாத்தானின் ஆழமான ரகசியங்களையும் நீ அறிந்திருக்கவில்லை. எனவே உங்கள் மீது இதனை தவிர வேறு சுமைகளை சுமத்த மாட்டேன். நான் வருகிற வரை இதனை தொடர்ந்து செய்து வாருங்கள். இதில் இறுதி வரை இதுபோல் இருந்து வெற்றி பெறுகிறவர்களுக்கு மற்ற தேசங்களின் மேல் நான் அதிகாரத்தை கொடுப்பேன். அவன் அவர்களை இரும்புக்கோலால் ஆள்வான். மண் பாண்டங்களைப் போல் தூள் தூளாக அவர்களை நொறுக்குவான். என் பிதாவினிடமிருந்து இந்த வல்லமையை நான் பெற்றுக்கொண்டேன். மேலும் நான் அவனுக்கு விடிவெள்ளி நட்சத்திரத்தை கொடுப்பேன். சபைகளுக்கு ஆவியானவர் கூறுவதை கேட்கிற யாவரும் கவனிக்க வேண்டும்.